ஸ்ரீ கந்த புராணம் 44ஆம் அத்தியாயம். பத்மாசுரன் தோல்வியடைதல். பத்மாசுரா, என் வீரர்களை வெற்றி கண்டு விட்டதாக மமதை கொள்ளாதே. இதோ நான் இருக்கிறேன். உன் படையை சந்திக்க இதோ எனது பெரும் படை இருக்கிறது. வீணாக அழிந்து விடாதே. என்னிடம் சரணடைந்து விடு என முழக்கமிட்டார் முருகப்பெருமான். சூரன் சிரித்தான். இங்கே வந்து உன் படை வீடு பொடியாகிவிட்டது. கிரௌஞ்சன் என்ற சிறுவனையும் தாரகன் என்ற எனது தம்பியான கோழையையும் ஜெயித்துவிட்ட ஆணவத்தில் என்னையும் சாதாரணமாக கருதாதே. நான் உன்னை ஒரே பானத்தில் கொன்று விடுவேன். சிறுவன் என்பதால் உயிர் பிச்சை தருகிறேன், ஓடி போய்விடு என்று முருகரை எச்சரித்தான். முருகப்பெருமான் அவனுக்கு புத்தி கற்பிக்க எண்ணினார். பல்வேறு ஆயுதங்கள் இருதரப்பிலும் பரிமாறப்பட்டன. உக்கிரமான போர் நிகழ்ந்தது. முருகப்பெருமானை வெல்வார் யாருண்டு? முருகப்பெருமான் தன் ஆயுதங்களால் பத்மாசுரனை நிராயுதபாணியாக்கிவிட்டார். ஒரு சிறுவனிடம் ஆயுதங்களை இழந்தோமே என சூரன் வெட்கப்பட்டு தலை குனிந்து நின்றான். இந்நிலையில் அவனது வெண்கொற்ற குடை, கிரீடம் ஆகியவற்றை கீழே விழச் செய்தார் முருகப்பெருமான். அவனை அவமானம் பிடுங்கி தின்றது. சூரனின் நிலை கண்டு அவனது படைகள் சற்றும் தளராமல் முருகப்பெருமானின் படையினருடன் போரிட்டனர். போர்க்களத்தில் நின்றபடி சூரன் சிந்தித்தான். இவன் சிறுவனாயினும் சாதாரணமானவன் அல்ல. இவனை அழிப்பது என்றால் சற்று கடினமானதுதான். ஆனால் முடியாதது ஒன்றல்ல. மீண்டும் நம் ஊருக்குள் சென்று பல்வேறு அஸ்திரங்களுடன் வர வேண்டும் என்றபடியே அங்கிருந்து மறைந்து விட்டான் சூரன். சூரன் ஓடிப்போனதை அறிந்து தேவர்கள் முருகப்பெருமானை கொண்டாடினர். முருகா, தாங்கள் எண்ணி இருந்தால் வேலாயுதத்தை எரிந்து அந்த சூரனை நொடியில் அழித்திருக்க இயலும். ஆனாலும் தாங்கள் எங்கள் மீது கிருபை செய்யவில்லை. சூரனால் நாங்கள் இன்னும் வேதனைப்பட வேண்டும் என்பது விதி போலும். சூரன் மாயத்தால் மறைந்திருந்தாலும் தாங்கள் இந்த வேலை அனுப்பினால் அவன் எங்கிருந்தாலும் தாக்கி அழித்துவிடும். எங்களை காப்பாற்றுங்கள் மகாபிரபு என கூறினர். கருணை கடவுளான முருகப்பெருமான் அவர்களிடம், எதிரியாயினும் ஆயுதமற்றவனை கொன்றோம் என்ற அவச்சொல் நமக்கு வரலாகாது. அது மட்டுமல்ல, அவன் மீது கொண்ட கருணையால் நான் அவனை அனுப்பிவிட்டேன். எதிரிகள் திருந்த வாய்ப்பு கொடுக்க வேண்டும். திருந்தாமல் திரும்பி வந்தால் அவனை அழிப்பதில் தவறில்லை. சூரன் திருந்த மாட்டான் என்பது நானும் அறிந்ததே. மீண்டும் அவன் வருவான். அப்போது அவனை நிச்சயம் நான் விடமாட்டேன். நீங்கள் அமைதியாயிருங்கள் என்றார் முருகப்பெருமான். தேவர்கள் மகிழ்ச்சியுடன் விடை பெற்றனர். இந்த நேரத்தில் வடிவேலன் முருகன் போர்க்களத்தில் மயங்கியும் இறந்தும் கிடந்த வீரபாகு மற்றும் நவ வீரர்கள் படையினரை தனது கருணையினால் எழச் செய்தார். அவர்கள் ஆரவாரம் செய்து முருகப்பெருமானை வணங்கினர். அரண்மனைக்குள் புகுந்த பத்மாசுரன் மீண்டும் முருகனை அழிப்பது குறித்து சிந்தித்து ஆலோசனையில் ஆழ்ந்தான். 44ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.